வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது, மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எப்படி பவர்ஃபுல் ஆக்குறது, லைஃப்பில் எப்படி நிறைய காசு சம்பாதிக்கிறது, சம்பாதிச்ச காசை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது மாதிரி எக்கச்சக்க செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது. படிக்கிறது நல்லது தான், ஆனால் எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படிங்கிறது முக்கியம். 1 மணி நேரம் என்பது ஒரு நொடியிலிருந்து தான் தொடங்கும். அதே மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு நாள்லேருந்து தான் தொடங்கும். அந்த நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நாம் காலையில் எழுந்தவுடன் கடைபிடிக்க வேண்டிய 6 பழக்கங்கள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார், சம்டைம்ஸ் லைஃபே நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு தோணுது. நீங்கள் என்னன்னா ஒவ்வொரு நாளையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிறீங்க. வாழ்க்கை என்பது சமையல் மாதிரிங்க. உணவு எப்படி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு எதை சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது சமையல் செய்பவர் கையில் இருக்கோ, அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இதை ஒழுங்காக பண்ணாவே போதும், லைஃப் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ காலையில் எழுந்தவுடன் கடைபிடிக்க வேண்டிய பழக்கங்களில் நம்பர் 1, do not hit snooze button. காலையில் கரெக்டாக எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்ஃபோனில் அலாம் வைப்போம். ஆனால் அலாம் அடித்தோன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்னூஸ் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். 1 தடவை 2 தடவை அப்படின்னு சில பேர்லாம் கணக்கே இல்லாமல் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லீப் வேக் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அலாம் அடித்து எந்திரிக்கும் போது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் எந்திரிக்கிறீங்க. இதை தான் ரிப்பீட்டட் ஃபோர்ஸ்ட் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தூக்கம் என்பது குட்டி குட்டியாக ஃப்ராக்மெண்டட் ஆகிடுது. எந்திரிக்கும் போது டயர்டாக தான் ஃபீல் பண்ணீங்களே தவிர ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. 2022 இந்த ஸ்னூசிங்கை பற்றியே ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி ஆந்த்ரோபாலஜியில் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லீப் இனர்ஷியா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதாவது தூக்கத்துக்கும் முழிப்புக்கும் நடுவில் இருக்க நிலை அதிகமாகுது. இதனால் அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுடைய ஞாபக சக்தி, முடிவெடுக்கும் திறன், செயல்திறன் எல்லாமே குறையுது. ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஆனால் காலைல கரெக்டாக எந்திரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பெட் டைம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். எத்தனை மணிக்கு தூங்கணும், எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். உதாரணத்துக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா ரெகுலராக நைட்டு 10 மணிக்கு படுத்துடணும். இது மாதிரி பண்ணிட்டு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாக்லேயே அலாம் செட் பண்ண மாதிரி ஆகிடுது. காலையில் இந்த நேரம் வந்த உடனே நம்ம உடம்புல கார்டிசால் ரிலீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு படுத்தாவே போதும். இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால அலாம் கிளாக்கே தேவையில்லாமல் ஆகிடும். நம்பர் 2, ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இரவு முழுக்க தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால நம்ம உடம்பானது டீஹைட்ரேட்டாக தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னு தண்ணி குடித்தோன்னே ஒவ்வொரு அணுவும் ஹைட்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது மூலமாக நம்ம பவல் மூமெண்ட், அதாவது குடல் இயக்கமும் ஸ்டிமுலேட் ஆகும். இதன் மூலமாக இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலும் வராது. நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தையும் தெர்மோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக அதிகப்படுத்துறதுனால இந்த உடம்பு இழைக்கிறவங்களுக்கும் இந்த தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். 2020 நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜப்பான் மக்களுக்கு அவங்க நார்மலாக குடிச்சிட்டு வர தண்ணீரோடு சேர்த்து காலையில் எந்திரிச்சோடனையும் சரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சரி எக்ஸ்ட்ரா தண்ணீர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்ததுனால என்ன ஆயிருக்கு அவங்க உடம்புல அப்படின்னா பிளட் ப்ரெஷர், குறிப்பாக சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் கம்மியாயிருக்கு, உடம்போட மெட்டபாலிசம் அதிகமாயிருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே தண்ணீர் குடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது தான். இதை தான் நம்ம ஊரில் அந்த காலத்தில் நீராகாரம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு வந்திருக்காங்க. நம்பர் 3, ஸ்டாப் வாட்சிங் செல்ஃபோன் இன் த மார்னிங். காலையில் எந்திரிச்சோடனே பெட்டை விட்டு எந்திரிக்காமல் செல்ஃபோன் பார்க்குறதே பல பேரோட பழக்கமாகவே இருக்குது. இதனால் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இது ரெண்டுத்துக்குமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் உண்டாக்குது. என்ன தான் மோட்டிவேஷனல் மெசேஜை சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதனால் அவங்க ஒரு ஹைப்பர் அரோசல் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. பிரெயின் கெமிஸ்ட்ரி ஆல்டர் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்மன்ஸே புவராக தான் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்குறதுனால பல டீனேஜர்ஸ் டிப்ரெஷன் போகிறதா ஸ்டடி சொல்லுது. இது ஏன் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்ட்ராக்ஷன் கம்மியாகிறதுனால அவங்க உடம்புல ஃபீல் குட் ஹார்மோன்ஸான என்டார்ஃபின், டோபமின், செரட்டோனின், ஆக்சிடாசின் உற்பத்தியும் கம்மியாகுது. அதனால் காலையில் எந்திரிச்சோடனே செல்ஃபோன் பார்க்குறத தவிர்த்துருங்க. நம்பர் 4, ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்.
காலையில் எந்திரிச்சோன்னே மினிமம் 10 நிமிஷம் உங்களுக்காக செலவழிங்க. இந்த 10 நிமிஷத்தில் வாக்கிங், ஜாகிங், யோகா ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபிசியலாஜிக்கல் ஹெல்த்தும் சரி, சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஃபிசியலாஜிக்கல் ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணுறதுனால நம்ம தசைகளுக்கு அதிகமாக ரத்தம் ஓட்ட போகும். அதனால் சுறுசுறுப்பாக தான் இருப்போம். நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல என்டார்ஃபின் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால மன அழுத்தம் குறையும், கவனமும் செயல்திறனும் அதிகரிக்கும். நம்பர் 5, பிளான் யுவர் டே. காலையிலேயே இன்றைக்கி நம்ம டே எப்படி இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணுறது தான். உதாரணத்துக்கு எத்தனை மணிக்கு எங்கே போகணும், யாரை மீட் பண்ணணும், எந்தெந்த வேலைகள்லாம் இன்றைக்கி முடிக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணுறது தான். இதனால் என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ் அளவு குறையும், ஒர்க் லைஃப் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கு உதவும். 2022 பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் சைக்காலஜியில் பிளான் பண்ணுறது மூலமாக சென்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ், அதாவது லைஃப்பில் முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு உணர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 6, அவாய்ட் ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேர் உடம்பளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் டைம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காகவும் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய பழக்கம். ஏன் அப்படின்னா இரவு முழுக்க சாப்பிடாமல் இருக்கிற விரதத்தை, அதாவது ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட். அதை எடுத்துக்காமல் இருக்கிறதால நம்ம பிரெயினுக்கு போகிற குளுக்கோஸ் அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனால் மைக்ரைன், அதாவது ஒத்த தலைவலி, இரிட்டேஷன் அதிகரிக்கும், அறிவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். 2023 ஃப்ரான்டியர்ஸ் இன் எண்டோக்ரைனாலஜி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பிங்கை பற்றி ஒரு மெட்டா அனாலிசிஸே பண்ணியிருக்காங்க. அதன்படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காதவங்க உடம்பு இழைச்சாலும் அவங்களோட ரத்தத்தில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்க அதனுடைய அளவு அதிகரிக்குது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தசைகளில் உள்ள கிளைக்கோஜன் ரீஸ்டோர் ஆகுது, நம்ம மெட்டபாலிசம் அதிகரிக்குது. அதே சமயம் மெட்டபாலிக் டிஸார்டர் ஆன சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் வராமையும் தடுக்குது. இந்த 6 காலை பழக்கங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த நாளே நல்லா இருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேக் எவ்ரிடே கவுண்ட் அண்ட் யூ வில் லிவ் அ லைஃப் தட் கவுண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.